ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 2 நாளாகவும் 14ஆம் அதிகாரம் 11-12 நான் வாசிக்கிறேன். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றான். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். ஆசா என்கிற ராஜா ஆண்டு கொண்டிருந்த காலம் அது. அப்பொழுது எத்தியோப்பியர் விரோதமாய் லட்சக்கணக்கான பேர் முற்றுகை போடும் பொழுது இந்த ராஜா நேராக என்ன பண்ணுகிறான்? தேவனுடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே, பலமுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்யறது நமக்கு லேசான காரியம், உம்மால் முடியும் என்று தேவனை சார்ந்து கொள்கிறான். என்னால் ஒன்றும் முடியாத ஆண்டவரை, நீர்தான் இந்த யுத்தத்தை நடத்தி கொடுக்க வேண்டும், நீர்தான் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணி அந்த யுத்தத்திற்கு போகும்பொழுது என்ன நடந்தது? கர்த்தர் அவனுக்கு விரோதமாக இருந்த சத்துருக்களை அந்த ராஜாவாகிய ஆசாவின் கையில ஒப்புக் கொடுக்கிறார். ஒரு பெரிய ஜெயம் அங்கு கிடைக்கிறது. நாட்கள் போக போக அந்த ராஜா தேவனை சார்ந்து கொள்ளாமல் மனிதனை சார்ந்து கொள்கிறார், மற்ற ராஜாக்களை சார்ந்து கொள்கிறார். தேவனால் அந்த மனிதனை, அந்த ராஜாவை விட்டு விலகினார். வியாதிக்குட்படுத்தப்படுகிறார். வியாதி வந்த உடனே பரிகாரமாய் கர்த்தரை தேடாமல் வேறு பரிகாரங்களை தேடி அவனுடைய முடிவு பரிதாபமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அநேக நேரம் அநேகருடைய ஆரம்பம் நன்றாக இருக்கும், முடிவு பரிதாபமாக இருக்கும். வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்த நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஆவியில் ஆரம்பித்தால் ஆவியில் தான் ஓட்டத்தை முடிக்க வேண்டும், மாம்சத்தில் முடிக்க கூடாது. தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலை, அது கஷ்டமாக இருக்கலாம், சந்தோஷமான நிகழ்வா இருக்கலாம், எதுவானாலும் சரி, கடைசி வரை கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தரை எதிர்பார்க்கிறார். இன்று நாம் யாரை சார்ந்திருக்கிறோம்? யாரை நம்பி இருக்கிறோம்? யார் மூலமாய் மீட்பு ரட்சிப்போர் என்று காத்திருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு நாம் கர்த்தரை சார்ந்திருப்போமானால் ஜெயம் நமக்கு தான் இருக்கும். ஏனென்றால் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நெப்போலியன் என்கிற மாவீரனை குறித்து எல்லோருமே நன்கு அறிந்திருப்பீர்கள். ஐரோப்பிய நாடுகளை அதிர செய்த ஒரு போர் வீரன். அவனுக்கு ஒரு போர்ப்படை தளபதி இருந்தானாம். அவனுக்கு கடவுள் நம்பிக்கை எதுவுமே கிடையாதானால் நெப்போலியன் தான் அவனுக்கு கடவுள். எப்ப பார்த்தாலும் என்னுடைய கடவுளை நீர்தான் என்று சொல்லி நெப்போலியனே சார்ந்திருந்தான். எல்லா சூழ்நிலையிலும் நீங்க தான் சொல்லிட்டு இது பண்ணிட்டே இருந்தான். ஒரு முறை ஒரு பெரிய யுத்தத்திற்கு போகும் பொழுது இந்த போர்ப்படை தளபதி காயமுற்று பரிதாபமான ஒரு நிலைமையிலே அவன் இந்த யுத்தம் பண்ண முடியாமல் போகிறான். அவனை தூக்கிட்டு பாளையத்திலே, அந்த கூடாரத்திலே கடத்தி வைத்திருக்கிறார்கள். எப்படியாவது என் கடவுளாகிய நெப்போலியனை நான் பார்க்க வேண்டும் என்று துடிக்கிறான். கடைசியில் நெப்போலியன் அந்த பக்கமாய் போகிறதை கேள்விப்பட்டு கத்துகிறான், கூப்பிடுகிறான். நெப்போலியன் அருகில் போகிறான். என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எப்படியாவது என்னை காப்பாற்றும், நீதான் என் கடவுள், நீங்க தான் என்னை காப்பாற்றணும், எப்படியாவது காப்பாற்றுன்னு சொல்லும் பொழுது நெப்போலியன் ஒரு ஸ்டெப் பின்னாடி தலையை அசைத்தானா, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, ஐ எம் நாட் காட், ஐ எம் நாட் யுவர் காட், நான் உன்னுடைய கடவுள் அல்ல, என்னால் உன்னை காப்பாற்ற முடியாது சொல்லி கைவிரித்து விட்டு போய்விட்டானாம். பரிதாபமா அந்த போர்ப்படை தளபதியுடைய முடிவு இருந்ததாம். யோசித்து பாருங்கள். இன்னைக்கு மனிதர்களை நம்புகிறோம், ரதங்களையும் குதிரைகளையும் நம்புகிறோம், இப்படிப்பட்ட பணம் பதவிகளை நம்புகிறோம். ஆனால் அவைகள் நிரந்தரம் அல்ல. என்றாவது ஒரு நாள் அவைகள் கைவிட்டு விடும். கதரும் பொழுது கர்த்தரும் கைவிட்டால் நிலைமை பரிதாபமாய் போய்விடும். அப்படிப்பட்ட நிலைமை வேண்டாம். கர்த்தரை எப்பொழுதும் சார்ந்திருப்போம், எப்பொழுதும் முன்பாக வைத்திருப்போம். உண்மை இல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதப்பா, நீர்தான் எல்லாம் என்று சொல்லி அவரோடு கூட உறவாடுவோம், நிலைத்திருப்போம். முடிவு நமக்கு ஆச்சரியமாய் சம்பூர்ணமாக இருக்கும். அற்பமான ஆரம்பங்களா இருக்கலாம், ஒரு கடினமான பாதையில் நீங்கள் கடந்து போகலாம். எத்தனை நாட்கள் இந்த போராட்டம், இந்த பிரச்சனைக்கு முடிவே இல்லையா, இந்த பலவீனத்திற்கு முடிவே இல்லைன்னு சொல்லலாம். நிச்சயமாக முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாதே. கடைசி வரை கர்த்தர் கிரியைகளை நடப்பிக்கும் வரை காத்திருப்போம். இருதயங்களை அவர் ஸ்திரப்படுத்துவார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நீர் சர்வ வல்லவரப்பா, எங்களை பாதுகாக்கிறவர், காப்பாற்றுகிறவர், எங்களை மீட்டெடுத்த தேவனப்பா. இந்த நாளிலும் கூட நாங்கள் சிந்தித்த பகுதியிலே ஆசா ராஜா உம்மை சார்ந்திருக்கும் பொழுது எல்லாம் ஜெயமாயிருந்தது. உம்மை சாராமல் உலகத்தையும் மனிதனை சாரும் பொழுது தோல்விகளும் முடிவும் பரிதாபமாக இருந்தது. நாங்கள் உண்மையே கடைசி வரை, எங்கள் கொடுத்த நாட்கள் வரை சார்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை உறுதியாக பற்றிக் கொள்ளட்டும். யாரெல்லாம் உம்மை உறுதியாக பிடித்திருக்கிறார்களோ வாழ்க்கையிலே அற்புதங்களை அதிசயங்களை செய்து உற்சாகப்படுத்துவீராக. இந்த நாள் முழுவதும் பிரசனம் நடத்தலாம் அளவில்லாமல் இருக்கட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதி கன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தரையே சார்ந்து கொள்வோம். அவர்தான் நம்மை காப்பாற்றுகிறவர், அவர்தான் நம்மை மீட்கிறவர், நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.